So, good morning to everybody. In this session, we are going to see two important aspects of entrepreneurship. One important aspect of entrepreneurship, that is innovation. But several people are confusing about what is innovation and what is invention. So, an invention and innovation are defined and they differentiated in this session, and most performed innovations are listed out in this session. First of all, I welcome on behalf of management of St.Mother Engineering College, principal, HOD, staff and students, I welcome each and everybody present here. My special thanks in this aspect goes to Mr. S. Ebenezer Praveen, who has contributed a lot for this session. So, let me directly go to the session. Hello everyone. நமதன் கௌரி. இந்த உலகம் உருவான காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல ஏகப்பட்ட உயிரினங்கள் வாழ்ந்திருக்குது. சிங்கம் புலியில ஆரம்பிச்சு குட்டி குட்டியா இருக்கிற கிருமிகள் வரைக்கும் டைனோசர் வரைக்கும் என்னெல்லாமா வாழ்ந்திருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரே ஒரு குரங்கு கூட்டம் மட்டும்தான், அதாவது ஒரே ஒரு மங்கி கூட்டம் மட்டும்தான் இருந்துகிட்டு கம்ப்ளீட்டா இன்னைக்கு இருக்கிற மனுஷங்களா கம்ப்ளீட்டா மாறி வாழ்ந்துட்டு இருக்கு. கரெக்டா? ஒவ்வொரு டைமும் எப்போ ஒரு தேவை இருக்கோ அப்போ ஒரு இன்வென்ஷன் வர ஆரம்பிக்குது. இன்னைக்கு ஒரு கிருமிக்கு எதிரான போராட்டத்துல மிக சின்ன சின்ன ரோபோட்ஸை உருவாக்கி மனுஷனோட உடம்புக்குள்ள புகுத்தி அதை எதிர்த்து போராடுற விஷயங்கள் இருந்து மிகப்பெரிய விஷயங்கள் நம்ம வானத்துக்கு போகிறது வரைக்கும் ஏகப்பட்ட இன்வென்ஷன்ஸ் ஆல்ரெடி வர்க்ஸ்ல இருக்குது, ஆல்ரெடி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருந்துட்டு இருக்கு. இன்னும் சில வருஷங்கள்ல மக்களுக்கு பப்ளிக்கா அவைலபிள் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்க நான் எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதாவது ஸ்மார்ட் போன் வரதை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போற விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 14 விஷயங்கள் சொல்ல போறேன். இந்த 14 விஷயங்களும் நிறைய கம்பெனிஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சில இடத்துல அது எந்த கம்பெனி அப்படிங்கிற பேரையும் நான் சொல்றேன், என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறதையும் சொல்றேன். இந்த 14 ப்ராடக்ட்ஸும் உலகத்துல மக்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு கைக்கு வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உலகம், நம்ம வாழ்ற உலகம் கம்ப்ளீட்டா மாறிடும்ங்கறத நம்ம கன்ஃபார்மா சொல்லலாம். சோ இந்த 14 விஷயங்களும் நான் சொல்றப்போ உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இது எப்போண்டா வரும் நான் காத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தோணுச்சுனா அது என்னங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. சோ வித்அவுட் மச் ஃபர்தர் அடியூ நான் டாபிக் உள்ள போறேன். சோ ஓவனா சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதல்ல இருந்தே வர ஆரம்பிப்போம். முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நானோ பாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த நானோ பாட்ஸ் அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்லங்க, ஒரு ரோபோட் ரொம்ப சின்னதா இருந்தா அது நானோ பாட். ஓகேவா? ரோபோட் சின்னதா இருந்தா நானோ பாட். இப்போ அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள புகுத்துற மாதிரி இருக்கிற குட்டி குட்டி ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கிருமிக்கு நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, அந்த கிருமியை மட்டும் நம்ம உடம்புல ஏகப்பட்ட செல்ஸ் இருக்குது, ஒரு செல்லை மட்டும் நம்ம தனியா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிற செல் இருக்குது, அதை நம்ம சரி கட்டணும்னா இந்த நானோ பாட்டை வச்சு அதை தனியா போய் சரி கட்ட முடியும். இந்த மாதிரி ஒரு நானோ பாட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி வந்துருச்சுன்னா உடம்புக்குள்ள இருக்கிற எத்தனை பிரச்சனைகளை நம்ம ஈஸியா இந்த நானோ பாட்ஸ் வச்சு சரி பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இன்வென்ஷன் ஆல்ரெடி வர்க்ஸ்ல இருக்குது. கமர்ஷியலா இன்னும் அவைலபிள் ஆக ஆரம்பிக்கல, பட் ஆல்ரெடி கரப்பாம்பூச்சியோட உடம்புக்குள்ள இதெல்லாம் வச்சு டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. சோ அந்த லெவலுக்கு டெவலப்மெண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் சில வருஷத்துல பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ஹாஸ்பிடலுக்கு போறப்பலாம் எவ்வளவு டெக்னாலஜி அட்வான்ஸ்டா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஹெல்த் கேர் சிஸ்டமே ரெவல்யூஷனைஸ் ஆகிற மாதிரி இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் ஆல்ரெடி 5-6 வருஷம் படிச்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பல வருஷம் படிக்கிற மாதிரி மாறிடும். ஏன்னா உங்களோட காம்படிஷன் ரோபோட்ஸா இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இது நீங்க எக்ஸைட்டடா இருந்தீங்கன்னா அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், நான் பர்சனலா இதுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஹைப்பர் லூப் அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், டெஸ்லாவோட ஃபவுண்டர் இலான் மஸ்க் இருக்காங்கல்ல, சோ அவங்க ஏகப்பட்ட இன்வென்ஷன்ஸ் உலகத்துக்கு ஒரு டெஸ்லா காரை கொடுக்கறதுல இருந்து ஸ்பேஸ் எக்ஸ்னு ஒரு கம்பெனி உருவாக்குற வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல அவங்களோட ஒரு பெட் ப்ராஜெக்ட் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹைப்பர் லூப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம். இது ஒரு புதுவிதமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம். எப்படி ட்ரெயினுக்கும் பஸ்ஸுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கோ அந்த மாதிரி ஹைப்பர் லூப் அப்படின்னு சொல்லப்படுறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத ஸ்பீடை வேற லெவல்ல கொடுக்கிற ஒரு புது சிஸ்டம். இது ஒரு டியூபுக்குள்ள வேகமா ஒரு மக்கள் ஒரு டியூப்ல ஒரு இடத்துல ஏறணும்னா அந்த டியூப்ல இருக்கிற ஒரு சின்ன கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள எல்லாரும் ஏறி போய் உட்கார்ந்துருவோம். சில மணி நேரங்கள்ல நம்ம இன்னொரு இடத்துக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் இறக்கி விட்டுருவாங்க. ஓகே, இதோட ஸ்பீட் என்ன அப்படிங்கிறது கேட்டீங்கன்னா ஒரு ரஃப் கால்குலேஷன் படி சொல்லணும்னா இதோட ஸ்பீடு 760 மைல்ஸ் பர் அவர். இது நம்ம ஊர்ல புதுசா யூஸ் பண்ணாத ஒரு இது கரெக்டா, யூனிட் கரெக்டா. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் நம்ம வரணும்னா எவ்வளவு நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஃபிளைட்ல போனோம்னா எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? பட் இந்த ஹைப்பர் லூப் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு டியூப் கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீருக்கு போட்டுட்டாங்கன்னா போயிட்டு வர நேரம்
2 மணி நேரம் 35 நிமிஷமா மாறிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பீட் அப்போ எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. 2.5 மணி நேரத்துல வந்து நம்ம காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வர அளவுக்கு நம்ம வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அவ்வளவு ஹை ஸ்பீடு ஹைப்பர் லூப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கான்செப்ட்ல வந்து டெஸ்லா அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிருக்காங்க. இது எவ்வளவு சீக்கிரமா வருதோ அப்போல இருந்து உலகத்தையே வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ண போறாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம்லாங்கிறதுல டவுட்டே இல்லை. மூணாவது விஷயம், அப்போ சென்னையில இருந்து மதுரைக்கு போற டிஸ்டன்ஸ், காலையில கிளம்பி வந்து சென்னையில வந்து வேலை பார்த்துட்டு மறுபடியும் மதுரைக்கு போற கோஷ்டியில வர ஆரம்பிச்சிடும். கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பி வந்து மதுரையில படிச்சுட்டு மதுரையில இருந்து மறுபடியும் கோயம்புத்தூர் போற ஆட்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் போயிட்டு வர ஆரம்பிச்சிருவாங்க. டெய்லி போயிட்டு வர அளவுக்கு டெக்னாலஜி மாற ஆரம்பிச்சிடும். யோசிக்கிறதுக்கே ஆச்சரியமா இருக்குது. கரெக்டா? எனிவே, மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் சரிடா, ஆனாலுமே வந்து நம்ம சம்டைம்ஸ் இதெல்லாம் வந்து இன்டர்நெட் கனெக்ட் ஆகிற இடம், டெக்னாலஜி வர இடம், டெக்னாலஜியே வராத இடத்துல எல்லாம் வந்து டெக்னாலஜி கொண்டு போய் சேர்க்கணும்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்பீங்களா? ஏன் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கூட நம்ம கொடைக்கானல், ஊட்டி, எங்கேயாவது ஒரு மலை பிரதேசத்துக்கு போனோம்னா போற வழியில நம்மளுக்கு பெருசா நெட்வொர்க் கிடைக்காது. கரெக்டா? இதை சரி பண்றதுக்கு தான் ஹைபர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல கம்மியான அல்டிடியூட்ல நிறைய சேட்டலைட்ஸ் வந்து மைக்ரோ சேட்டலைட்ஸ் வந்து பறக்க விடுறாங்க. இந்த சேட்டலைட்ஸ் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல ரிமோட்டான ஏரியாஸ் இருக்குல்ல, காடுகளா இருக்கட்டும், கடலா இருக்கட்டும், இந்த இடத்துல வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு. மொத்த உலகத்துல எங்க போனாலும் இன்டர்நெட் அவைலபிளா இருக்கணுங்கிறதுக்காக இந்த கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கடல்ல வந்து நீங்க அட்லாண்டிக் கடல்ல தனியா போயிட்டு இருக்கப்ப கூட உங்க போன்ல நெட்வொர்க் கிடைச்சா எவ்வளவு பயங்கரமா இருக்கும். நீங்க ஒரு பயங்கரமான காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கீங்க, அப்போ உங்க போன்ல நெட்வொர்க் கிடைச்சா எவ்வளவு பயங்கரமா இருக்கும். எவ்வளவு அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க. இதுல ஹைபர்ங்கிற ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நாலாவது விஷயம் என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, ஓகே, ஹெல்த் சம்பந்தப்பட்ட இன்னொரு விஷயம் நான் சொல்றேன். ஸோ ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்களோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைமிரா அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்காங்க. இவங்க வந்து புதுசாக ஒரு டிஷர்ட்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த டிஷர்ட்டோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேரபிள்ஸ் போடுறோம் கரெக்டாக, வாட்ச்ல வந்து நம்ம போட்டோம்னா நம்மளோட ஹார்ட் ரேட் என்ன, நம்மளோட பாடி டெம்பரேச்சர் என்னன்னு சொல்ற மாதிரி நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ்ல வர ஆரம்பிச்சிருச்சு. மொத்த உடம்பையுமே வந்து நம்ம டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா எவ்வளோ அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க. ஸ்மார்ட் டிஷர்ட்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம உடம்புல வந்து எந்த மசில் வந்து நம்ம இன்னும் எக்ஸசைஸ் பண்ணணும், எந்த இடத்த வந்து கம்மியாக்கணும், எந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குதுன்னு அக்யூரேட்டா சொல்ல முடியும். இந்த ஸ்மார்ட் வாட்சஸை விட 100 மடங்கு அக்யூரேட்டா கால்குலேட் பண்ண முடியும் நம்ம உடம்ப பத்தின்னு சொல்றாங்க. இந்த ஸ்மார்ட் டிஷர்ட்ஸ் வந்து டைரக்டா நம்ம டாக்டர் கிட்ட வந்து கனெக்ட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம உடம்ப வந்து எப்படி ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத வந்து டாக்டர் உட்கார்ந்த இடத்துல இருந்து பர்சனலா அனலைஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதை கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்றோம்னா கம்ப்யூட்டர் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் சொல்றாங்க. நம்ம என்னைக்குமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும், இல்ல உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லையாங்கிறத கம்ப்யூட்டரே பார்க்க ஆரம்பிச்சிடும் சொல்றாங்க. இதை வந்து உருவாக்கிட்டு இருக்கிற கம்பெனி பேரு கைமிரா. இவங்க ஸ்மார்ட் டிஷர்ட்ஸ் உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம், அஞ்சாவது என்னது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பம்ப் அப் த பாஸ் டு டவுஸ் அ பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் வந்து 2 யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமெரிக்கால 2015ல பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ வந்து அதுக்கு ப்ரோட்டோடைப் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய தீ பரவச்சு பார்த்தோம். கரெக்டா? இந்த 2 பசங்க கண்டுபிடிச்ச இன்வென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காட்டு தீ பரவுறப்போ அதை அணைக்கிறதுக்கு வந்து எவ்வளவு தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளவு மண்ணை தூக்கி போட வேண்டியது இருக்குது, எவ்வளவு பேர் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் இவங்க கண்டுபிடிச்ச ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு நம்ம சவுண்ட் அனுப்பிச்சோனால் அந்த சவுண்டே வந்து தீ அப்படின்னு சொல்றாங்க. இத கேக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இத நான் ஃபர்தரா சர்ச் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே சவுண்ட வச்சு தீயெல்லாம் அணைக்க முடியுமான்னு பார்த்தா உண்மையிலே முடியுமாங்க. சோ சவுண்ட வச்சு எப்படி தீ அணைக்கிறது, எல்லாமே வந்து சவுண்டுமே வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் எல்லாம் இத ஒரே விஷயம் தான வர்க் ஆயிட்டு இருக்குது. இந்த சவுண்ட் வேவ்ஸை வச்சு எப்படி நம்ம தீ அணைக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ப்ராடக்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது காட்டு தீ அணைக்கிறதுல இருந்து ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஒரு கிச்சன்ல ஒரு ஆக்சிடென்டலா ஒரு தீ வந்தா கூட அணைக்கிறது எப்படிங்கிறது இந்த இன்வென்ஷன் வந்து மக்கள் கிட்ட போய் சேர்க்க போறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கமர்ஷியல் அவைலபிள் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தீ அணைக்கிறது, தீனால உயிர் சேதங்கள்ங்கிறது பயங்கரமா கம்மியாயிடும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபயர் டிபார்ட்மெண்ட்ங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து ஒரு சவுண்ட் டப்பாவை தூக்கிட்டு போகிற ஒரு நிலைமை வர ஆரம்பிச்சிருங்கிறத யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஆறாவது, நம்ம ஏகப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் வந்து முதல்ல மனுஷன் வந்து நிலவுக்கு போன கம்ப்யூட்டரை விட பவர் அதிகம்னு சொல்றாங்க. அவ்வளோ டெக்னாலஜி ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ள இருந்துச்சு. ஆனால் இதெல்லாமே வந்து நம்ம உருவாக்குற ஸ்மார்ட் டிவைசஸாக தான் இருக்குது. ஸ்மார்ட் டிவைசஸே புதுசாக ஸ்மார்ட் டிவைசஸை உருவாக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அதாவது எந்திரன் படத்தில் வர்ற மாதிரி சிட்டி யோசிக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. கரெக்டா? ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். பல வருஷமா வந்து மனிதர்களுக்கு ஒரு டேப் வார்ம் அப்படின்னு சொல்ல ஃபிளாட் வார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கரெக்டா? இந்த ஃபிளாட் வார்ம் அப்படின்னு சொல்லப்படுற புழு வந்து நீங்க வெட்டி விட்டீங்கன்னா மறுபடியும் 2 புழுவா மறுபடியும் உருவாக ஆரம்பிச்சிடும். தலையை வெட்டிங்கன்னா மறுபடியும் தலை வந்து ரீஜெனரேட் ஆகும். எப்படிடா இது நடக்குதுங்கிறது மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய புதிராவே இருந்துட்டு இருந்துச்சு. ஃபைனலி ஒரு ஸ்மார்ட் கம்ப்யூட்டர் கிட்ட இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃபீட் பண்ணிட்டு இது எப்படி தான் சால்வ் பண்ணி இந்த எப்படி வந்து இந்த ஃபிளாட் வார்ம் வந்து இப்படி தலையை வந்து மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணுதுங்கிறத கண்டுபிடின்னு சொன்னப்போ 72 மணி நேரத்தில் அந்த கம்ப்யூட்டர் வந்து கால்குலேட் பண்ணி சொல்லிடுச்சான். இதோட செல் எல்லாம் இப்படி தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணி சொல்லிடுச்சான்.
அப்போ வந்து எல்லா சயின்டிஸ்டும் ஒரு செகண்ட் யோசிக்க ஆரம்பிச்சாங்களாம், நம்ம கம்ப்யூட்டர் வந்து நம்மளை விட இன்னைக்கு ஸ்மார்ட்டா இருந்துட்டு இருக்கு, அதாவது சயின்டிஸ்ட் எல்லாம் விட நம்ம கம்ப்யூட்டர் சயின்டிஸ்ட் சால்வ் பண்ண முடியாத விஷயங்களை கம்ப்யூட்டர் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு, இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்து நம்மள செஸ்ல பீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்படி சொல்லப்படுற ஸ்மார்ட் டிவைசஸ், உங்க கையில இருக்கிற போன் வந்து உங்களை விட அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சா உலகம் எப்படி இருக்கும்? கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி சொல்லப்படுற நம்ம கிரியேட் பண்ண டிவைசஸே அதுக்கு அடுத்த டிவைசஸை உருவாக்க ஆரம்பிச்சிரும்னு சொல்றாங்க. அந்த உலகம் அது என்ன உருவாக்குதுங்கிறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்த்தாகணும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 7வது வேர்ல்டு வியூ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கம்பெனி இருந்துகிட்டு உலகத்துல இருந்து தரையில இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் ஹைட் வரைக்கும் வந்து நம்மள கூப்பிட்டு போயிட்டு வராங்க. இந்த 35 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு வந்து ஒரு ஏர் பலூன் வச்சு கூப்பிட்டு போறாங்க. 35 கிலோமீட்டர் ஹைட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா மொத்த உலகமே வந்து கம்ப்ளீட்டா நம்ம இருட்டுல இருந்து ஒரு ஸ்பேஸ்ல இருந்து உலகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. இந்த ஒரு விஷயமே வந்து டெவலப்மெண்ட்ல இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து ஃளைட் பறக்கிற டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் ஹைட் தான் போயிட்டு இருக்கு. 10 கிலோமீட்டர் ஹைட்ல இருந்து உலகத்தை பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருக்குது. 35 கிலோமீட்டர்ஸ் ஹைட்ல இருந்து ஸ்பேஸ் டூர் போயிட்டு வரதுக்கான டெவலப்மெண்ட் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த ஏர் பலூன் வந்து கண்டினியூஸா 7 நாள் வந்து ஸ்பேஸ்ல இருந்திருக்கு. இதை இன்னும் 60 நாளுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஸ்பேஸ் டூர் ஆரம்பிக்கணும்னு இந்த கம்பெனி பிளான் பண்ணிருக்காங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 8th விஷயம் என்னது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல நம்ம கார் ஓட்ட ஆரம்பிச்சோம்னா யாராவது சரக்கு அடிச்சிருந்தாங்கன்னா, கார் ஓட்டுறவங்க டிரைவர் எஸ்பெஷலி சரக்கு அடிச்சிருந்தாங்கன்னா கார் ஓடாதான், ஆட்டோமேட்டிக்கா கார் வந்து நின்றும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எல்லா கார்லயுமே வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பிரீத் இருக்குல்ல, நம்மளோட வந்து சுவாசத்தை வந்து அனலைஸ் பண்ற அனலைசர் இப்போ போலீஸ் கையில இருக்கிறது வந்து எல்லா கார்லயும் ஃபிட் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. சரக்கு அடிச்சிருந்தாங்கன்னா கார் எடுக்காத மாதிரி டெக்னாலஜி இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லா கார்லயும் வர ஆரம்பிச்சிடும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சரக்கு அடிக்கிறவங்களுக்கு பாத்துக்கோங்கப்பா, காரே எடுக்க முடியாதான். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, 9வது நம்ம நிறைய பேர் வாங்குற சாப்பாடு இருந்துகிட்டு என்னைக்கு கெட்டு போகுதுன்னே தெரியாது. திடீர்னு நம்ம சாப்பிடுறப்போ ஐயோ கெட்டு போயிடுச்சுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் பெஸ்ட் பிஃபோர் பார்த்தோம்னா ஆமா கெட்டு போயிடுக்குன்னு தெரியும். பட் புதுசா வந்து புதுசா ஒரு லேபிள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த லேபிள் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, உள்ள இருக்கிற சாப்பாடு எவ்வளவு கெட்டு போகுதுங்கிறது வந்து கலரை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுது. இந்த லேபிள் வந்து வெளியே ஒட்டிட்டோம்னா, இந்த லேபிள் இருந்துகிட்டு சாப்பாடு கெட்டு போயிட்டே இருக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த சாப்பாடு வந்து எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி கெட்டு போகாது. அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரிட்ஜில் எவ்வளவு நேரம் வச்சிருக்கோம், வெளியே வச்சிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி 1-2 நாள் முன்ன பின்ன போயிட்டு இருக்கும் கரெக்டா. ஸோ ஃபுட் எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டு போகுது, அது வந்து பச்சை கலர்ல இருந்து சிவப்பு கலர் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்குமா. சிவப்பு கலர் வர வர அது கெட்டு போயிடுச்சு நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம லேபிள பார்த்தோம்னாலே வேகமா எடுத்து நம்ம யூஸ் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு சிம்பிள் விஷயம் தான், ஆனா எவ்வளவு ஃபுட் வேஸ்ட் ஆகுறத நம்ம மிச்சம் பண்ண முடியும்னு யோசிச்சு பாருங்க. முக்காவாசி நேரம் நம்ம கெட்டு போயிடுச்சுனே தெரியாம வீட்ல ஸ்டோர் ஆகுற ஃபுட் தான் அதிகம். அதுக்கு ஒரு சொல்யூஷன் சிம்பிளா கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 10வது விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஃபுட் மேக்கர்ஸ் வந்து இன்னைக்கு மெஷின்ல வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ரோபோட்ஸ் வந்து சாப்பாடை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சென்னையில ஒரு தோசை ஊத்துற மெஷினை பார்த்தேன். அன்னைக்கு தான் வந்து ஓகே டெக்னாலஜி வளர ஆரம்பிச்சிருச்சுன்னு ஆத்மார்த்தமா நம்ப ஆரம்பிச்சேன். தோசை ஊத்துறதுக்கு மெஷின் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ சாப்பாடு வந்து எந்த இடத்துல போனாலும் ஒரே மாதிரி சாப்பாடு, ஒரே டேஸ்ட்ல, இந்த கை வண்ணம்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் காணாம போய் மெஷின் கோடா மாற ஆரம்பிச்சிடும். தோசை ஊத்துறதுல இருந்து பிரியாணி செய்யறதுல இருந்து பிட்சா போடுற வரைக்கும் எல்லாமே மெஷின் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. கை வண்ணம்ங்கிறது இன்னும் ஒரு 3 ஜெனரேஷன் கழிச்சு லிட்டில் பிரின்சஸ் அவங்களோட குழந்தைங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண தேவையே இருக்காது. எனிவே 11வது விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, சைபர் ட்ரக்ஸ். இது ஆல்ரெடி டெஸ்லா அப்படிங்கிற கம்பெனியை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசா சைபர் ட்ரக் அப்படிங்கிற ஒரு விஷயம் லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு ட்ரக் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரும். இன்னைக்கு நம்ம போறப்போ ஹைவேல எல்லாம் போறப்ப நிறைய ட்ரக் பாக்குறோம்ல, அந்த ட்ரக்ல ஆளே இல்லாம போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நீங்க ஒரு இடத்துல திங்ஸ் எல்லாம் ஏத்தி விட்டுட்டீங்கன்னா அந்த ட்ரக்கே வந்து ஆட்டோமேட்டிக்கா போய் இன்னொரு இடத்துல இறக்கி விட்டுட்டு வந்துரும். அந்த அளவுக்கு ஆட்டோ பைலட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மோட் வந்து இந்த ட்ரக்ல எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இன்னும் சில வருஷத்துல யூஸ்க்கு வர ஆரம்பிச்சிரும்னு சொல்றாங்க. சோ எங்கேயுமே நிக்க தேவையில்லை, ஒரு டிரைவர் வந்து உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்க தேவையில்லை, நைட்டு தூங்க தேவையில்லை, சாப்பிட தேவையில்லை. இங்க ஒரு டப்பாவை நீங்க உள்ள போட்டீங்கன்னா அந்த ட்ரக் வந்து கரெக்டா இன்னொரு இடத்துல போய் இறக்கி விட வேண்டிய இடத்துல போய் கரெக்டா இறக்கி விட்டு வந்துரும் தெரிஞ்சுக்கோங்க. இது இன்னும் கொஞ்ச நாளா வர ஆரம்பிச்சிரும்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 12வது விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, 3D பிரிண்டர்ஸ். இது ஆல்ரெடி சின்ன சின்னதா காலேஜ்ல வந்து எக்ஸ்பெரிமெண்டலா இருக்கே தவிர இன்னும் ஃபுல் ஃபிளெட்ஜ்க்கு யூஸ்க்கு வரல. 3D பிரிண்டர் வச்சு நம்ம மொத்த வீடுல இருந்து ஒரு மிகப்பெரிய பங்களா வரைக்கும் கட்ட ஆரம்பிச்சிடலாம். நம்ம லேப்டாப்பை உருவாக்கலாம், அதாவது லேப்டாப் சுத்தி இருக்கிற இந்த கேஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்கிடலாம். ஸோ 3D பிரிண்டர் அப்படிங்கிறது வந்து நீங்க எதை காமிச்சீங்கனாலும் அதை வந்து இன்னொரு ஒரு ரெசிப்ரோகேட்டரா பிளாஸ்டிக் வச்சு உருவாக்க முடியும். அவ்வளவு டெக்னாலஜி இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நாள்ல கமர்ஷியலா வர ஆரம்பிச்சிடும். வீடு கட்டுற வேலையெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள்ல பிரிக்ல இருந்து போய் பிளாஸ்டிக்ல வர ஆரம்பிச்சிடும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, 13வது விஷயம் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பிளெசிடோசின் பார்க் அப்படிங்கிற ஒரு பார்க் வந்து ரஷ்யால இருந்துட்டு இருக்கு. இந்த பார்க்ல ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 12,000 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் வந்து எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து அந்த காடை வந்து மாத்தணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி மாத்திட்டோம்னா அந்த காலத்துல இருந்த உயிரினங்கள் வந்து மறுபடியும் நம்ம புதுப்பிக்க முடியுமா டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சா நம்ம ஒரு காலத்துல வந்து புக்ல மட்டுமே வாசிக்கிற ஒரு ஜுராசிக் பார்க் ரியல் லைஃப்ல வந்தா எப்படி இருக்கும்? புக்ல வாசிக்கிற நிறைய அனிமல்ஸ் வந்து நம்ம ரியல் லைஃப்ல ரெசிப்ரோகேட் பண்ண முடியும். அதுக்குன்னு நம்ம வந்து ஒரு உயிர் வாழ்றதுக்கு
ஒரு இடமும் கொடுக்க முடியும். எந்த பொல்யூஷனும் இல்லாம, எந்த டெக்னாலஜியும் இல்லாம 12,000 வருஷத்துக்கு முன்னாடி 16,000 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு பார்க்க அந்த மாதிரி ஒரு உலகமா ரெசிப்ரோகேட் பண்றதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சாலும் I have saved the best for the last. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 4-day work week அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து புதுசா நிறைய நாடுகள்ல நிறைய கம்பெனிஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எஸ்பெஷலி யூரோப்ல ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம எத்தனை நாள் வேலை பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் 6 நாள் சொல்லுவோம், இல்லை 5 நாள் சொல்லுவோம். பட் இந்த 4 நாள் மட்டும்தான் வந்து ஃபியூச்சர்ல வேலை பார்ப்பாங்கன்னு சொல்றாங்க. ரீசெண்டா மைக்ரோசாஃப்ட் ஜப்பான்ல வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்கிட்டமே இருந்துகிட்டு அங்க ஆல்ரெடி வந்து 5 நாள் தான் வேலை பார்ப்பாங்க. சாட்டர்டே சண்டே லீவு. அவங்க கிட்டலாம் ஃப்ரைடேவும் உங்களுக்கு லீவு, நீங்க மண்டேல இருந்து தேர்ஸ்டே மட்டும் ஆஃபீஸ் வந்தா போதும் அப்படின்னு சொல்லி எம்ப்ளாயிஸ்க்கு வந்து வேலை வாங்கினப்போ மொத்தம் 4 நாள்ல வந்து அவங்களோட ஒரு வார ஒர்க் வந்து 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கான். அதாவது 5 நாள் வேலை பார்க்கறத விட 4 நாள் வேலை பார்த்தா மக்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத வந்து மைக்ரோசாஃப்ட் ஜப்பான் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கூடிய சில நாட்கள்ல நம்ம நாட்டிலேயுமே வந்து 4 நாள் ஒர்க் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். மக்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கான்சென்ட்ரேஷன் அந்த 4 நாளுக்கு அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம சும்மா தான் வேலையில இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் மாத்துறதுக்கு 4-day ஒர்க் வீக்ங்கிறது வர ஆரம்பிச்சிடும். பர்சனலா என்ன கேட்டீங்கன்னா காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரிக்கு வரணும்னு நினைக்கிற ஹைப்பர் லூப்ல இருந்து இந்த மாதிரி 4-day ஒர்க் வீக் தான் வந்து எனக்கு பர்சனல் ஃபேவரட். உங்களோட பர்சனல் ஃபேவரட் எது அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் நான் வேற ஏதாவது டாபிக் பேசணும்னு நினைச்சாலும் அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க, ஃபியூச்சரை பத்தி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. Until then, bye, மதன் கௌரி. அண்ட் உங்களோட ஃபேவரட் எது? Let me know in the comments. Love you all. Cheers. Have a great day. Take care. Bye. நாளைக்கு பார்க்குறேன். Cheers. So get this, every 1.2 seconds, a new user goes to Wix.com and starts. Have you ever heard about the dispute? Have you ever heard about the dispute of two Steves who created an Apple? Of course. It is about the disagreements between Steve Wozniak and Steve Jobs, two co-founders of Apple Inc. Steve Wozniak was an engineer. He designed and constructed Apple I and Apple II, one of the first personal computers in history. Steve Jobs was a businessman. He turned ideas into market successes and, thanks to his great marketing skills, encouraged millions of people to buy Apple products. The cooperation of the two, however, was not smooth and without clashes. Wozniak has repeatedly emphasized that, in his opinion, Jobs is not a great visionary changing the world, but only a man with a marketing flair who can use other people's ideas and make money on them. Nowadays, Steve Jobs is the first person that comes to mind when we talk about the creators of Apple's success. Steve Wozniak seems to remain in the shadow of glory in his great namesake. Many computer geeks who are keenly interested in the industry openly claim that Jobs did not create anything himself, but merely stole fame and money from Wozniak. We are facing an alleged dichotomy between a genius and creator, namely Wozniak, and a parasite gaining profits from other people's achievements, i.e. Jobs. A poor but brilliant inventor versus only an entrepreneur. Does it really work like this, and are the real creators of millions of life-changing inventions exploited by greedy businessmen? To answer this question, we have to first understand the difference between an invention and an innovation. Inventions are the driving force of technological development, which is crucial for a civilization's development. Prosperity, length, and quality of life, as well as the convenience of everyday lives of people all over the world, depend on technology. Technology has increased the productivity of manufactories several dozen times, thanks to the use of steam engines. It freed farmers from hard and exhausting work from dusk till dawn, because it provided them with tractors and harvesters. It made traveling around the world easier and faster, thanks to railways, then cars, then airplanes. However, not every invention contributes to technological development, and some, even the brilliant ones, are never widely used. Why? Let's look at what an invention is. James Burke, in an article on Encyclopedia Britannica Online,
defines invention this way. Invention, the act of bringing ideas or objects together in a novel way to create something that did not exist before. The first man-made wheel, and then axle and wheel set, was an invention because it was a new way to solve the problem of transport, and it made possible the creation of carts. The first hoe, the first sundial, the first watermill. Each one of these was an invention, just like the inventions whose creators we know today by name, such as a modern printing press with a movable font by Johannes Gutenberg, an atmospheric steam engine by Thomas Newcomen, Orville and Wilbur Wright's airplane or Dynabook, i.e. the first visionary portable personal computer designed by Alan Key in Xerox PARC Laboratories. We understand what inventions were and are. However, not every invention becomes as groundbreaking as the ones mentioned above, and it certainly does not become so immediate. History gives examples of numerous, known by name or nameless inventors, who created new technological solutions which surpassed everything that contemporary people knew about. And yet, their inventions were either forgotten or simply did not find a wider resonance in the society of their era. Leonardo da Vinci, widely recognized as the archetype of the Renaissance man, was to be the creator of dozens of inventions that only centuries later were actually used. He is credited with, among others, inventing the parachute. However, parachutes, as well as many other inventions attributed to Da Vinci, were not used until a few centuries later. You can even talk about the entire nations of inventors that gave the world the creators of extraordinary technologies, but often, these technologies for centuries did not have any wider implications for these nations. They were rather curiosities and toys for the rich elites than widely available goods that changed the lives of the masses. Ancient and medieval China can be a good example of this, a country of numerous inventions that did not, however, significantly change the daily lives of average Chinese for a long time, often for centuries, after being invented. Even the famous four great inventions, i.e. print, compass, paper, and gunpowder, which in China are a classic symbol of the scientific and technological power of the country, found wider, more common, and more revolutionary applications later in Europe, and not in the Middle Kingdom itself. Not every invention changes the world, and certainly not everyone does it immediately or through the actions of the inventor himself. It is not the fault of fate or immaturity of society unable to appreciate the inventor's genius. In order for the invention to become a breakthrough and to change the lives of the masses, it must become an innovation. Innovation is an invention implemented and used on a large scale. The first wheel and axle could have been the most brilliant invention of the world at that time, but it did not change the fate of others or improve the quality of life of the people of that era, until the inventor presented his novelty, explained its meaning and applications, and showed that it could be used for faster and easier transport. Gutenberg's printing press would not matter at all if it were not adopted by others, and if it soon did not become widely used to print writings, including the Holy Bible translated into national languages. The Newcomen steam engine would be forgotten, and would only exist as a record in a dusty work of some historian if in 1712 the Staffordshire mine did not run the first of these machines to accelerate and facilitate coal mining, which proved in practice the efficiency of the machine in the mining industry. Similarly, the same engine could never become a key element of the Industrial Revolution, were it not for the subsequent improvements and mass sales that we owe to James Watt. Innovation is an invention that has been successfully presented to the masses and sold on the market. The inventor is, of course, the father of the invention, but entrepreneurs are the father of innovation. Sometimes, it is one and the same person. History knows many inventor entrepreneurs, such as Thomas Alva Edison. However, the author of the spectacular success of a given technological novelty is often someone else entirely than the inventor himself. This is not surprising. After all, not every scientist or engineer must also be a businessman and a specialist in advertising, promotion, and sales. In society, everyone acts on the basis of his or her best judgment,
engages in voluntary interactions with others, and has a chance to profit from it. The one who meets the needs of a wide range of consumers gains the most, but nevertheless, everyone gains: the inventor, the entrepreneur, the multiplier of a given invention, and finally, the final recipient of the product, the consumer. Back to the example of China. Why the Industrial Revolution and the radical increase in prosperity and improvement of society's living conditions started not in China, but in Great Britain and the USA, and not before the mid-18th century. It might seem that China had everything a country needs for a breakthrough: inventions, huge population, large surface area, lots of natural resources. However, for an invention to become an innovation and to actually change people's lives, something else is needed: well-functioning market institutions and people who can make use of them, the entrepreneurs. This new group of people took up, and continue to this day, the fight against uncertainty. What does it mean? Entrepreneurs try to anticipate the what, when, and whys that will be needed for as many people as possible, and then to provide them with these goods and services in the best and cheapest way possible. They take this uncertainty on their shoulders. If their predictions prove to be correct, they have a chance to make a profit. If they are wrong, they will suffer a loss. What does this mean for the story of two Steves arguing over an apple? Are we really dealing with the story of a poor inventor, a genius using a bloodthirsty entrepreneur? Maybe the creator of Apple's breakthrough technology was not Steve Jobs, but Steve Wozniak. However, without the entrepreneurial skills, business intuition, and market sense that characterize Jobs, Apple Inc. could not be so successful, and Apple I and Apple II could have ended up as interesting but forgotten inventions, lying in the dust of some abandoned garage. It is worth appreciating that we were lucky to have both of them: the inventor and his inventions, as well as the entrepreneur and his innovations. Script written by Mateusz Błaszczyk, co-creator of a YouTube podcast series, Class of the Atlas. On behalf of management of St.Mother Engineering College, principal, HOD, staff and students, I thank all participated in the session. Also, I thank Mr. Ebenezer Praveen, who contributed much for this session. Thank you one and all. Thank you.